ஸ்வேதா, இதெல்லாம் எதுக்கு அங்க இருக்கு? எனக்கு இனிமே இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எந்த தகுதியும் இல்ல பெரியப்பா. தோத்து போன ஒருத்தி எதுக்காக வாழணும்? இனிமே உயிரோட வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த வேண்டுதல் மட்டும் மாமா முடிச்சு திரும்பிட்டா வாரிசு யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவர் என்ன செல்லா காசாதான் மதிப்பார், தீண்ட கூட மாட்டார். அப்படி இருக்கும்போது என்ன எப்படி கல்யாணம் பண்ணிப்பாரு? அதுக்கப்புறம் நம்ம திட்டம் எதுவுமே நிறைவேற்ற முடியாம போயிடும். அத்தைக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற முடியாம போயிடும். இதையெல்லாம் நான் வேடிக்கை பாக்குறதை விட செத்து போறதே ரொம்ப ரொம்ப நல்லது. நான் செத்து போறேன் பெரியப்பா, செத்து போறேன். என் கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நானும் போராட தயாரா தான் இருந்தேன். ஆனா இதுக்கு மேல போராட எனக்கு தைரியம் எதுவுமே இல்ல பெரியப்பா. நான் செத்து போறது மட்டும்தான் ஒரே வழி. என்ன ஸ்வேதா இப்படி பேசிட்டு இருக்க? நீ செத்துட்டா நாங்க என்ன பண்றது? உன்னை சாக விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம். சொல்லு, இப்ப நாங்க என்ன செய்யணும்? நீ சொல்றத நாங்க செய்யறோம். ஆமா ஸ்வேதா, மாமா சொல்றதுதான் கரெக்ட். நீ என்ன செய்யணும்னு சொல்லு, நாங்க செஞ்சு முடிக்கிறோம். எத்தனையோ தடவை ஏதேதோ திட்டம் போட்டோம், ஆனா எதையுமே நம்மளால நடத்த முடியலையே. சாதாரண வெண்ணிலாவுக்கு எதிரா எந்த திட்டத்தையுமே நம்மளால நிறைவேற்ற முடியாம போறப்போ முத்தரச மாமா இந்த யாத்திரையை முடிக்கிறேன்னு போறாரு. இது மட்டும் எப்படி நம்மளால தடுக்க முடியும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? மாமா யாத்திரைய நல்லபடியா செஞ்சு முடிச்சுட்டா அந்த வாரிசு யாருன்னு தெரிஞ்சிடும். அதை நாம தடுத்தே ஆகணும். அது உங்களால முடியுமா? என்ன சொல்ற ஸ்வேதா? அதை தடுத்தா மட்டும்தான் நாம நினைச்சது நிறைவேறும். அதை தடுக்கிறதுக்கு எத்தனை பலி கொடுத்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு கெடுதல் பண்ணாலும் பரவாயில்ல. முத்தரச மாமா இந்த யாத்திரைய நல்லபடியா முடிக்கவும் கூடாது. அதே சமயம் ருத்ரா அவர் பொண்ணுன்னு தெரியக்கூடாது. இத நீங்க செய்யறதா சத்தியம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நானும் நீங்க சொல்றத கேக்குறேன். வீர குடித்தாவது கண்டிப்பா செய்யணும் ஸ்வேதா. நீ கவலைப்படாம இரு. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத. கண்டிப்பா எல்லாம் செஞ்சிடுவீங்களா? 100% ஸ்வேதா. அப்போ நான் உங்க சத்தியத்தை நம்புறேன். நான் எவ்வளவு தூரம் உங்க சத்தியத்துல நம்பிக்கை வச்சிருக்கிறேங்கிறத இப்போ காமிக்கிறேன். ஓய், இந்தா வா, சேரோட சேர்த்து என்ன கட்டு. எதுக்கு ஸ்வேதா? கட்டுன்னு சொல்றேன்ல, கட்டுங்கடி. குடி குடி, வா. ஏ ஸ்வேதா, எதுக்கு இப்படி பண்ற? மாமா வரத்துக்கு 24 hours ஆகும். இந்த மெழுகுவத்தையும் எரிஞ்சு முடிக்க அதே நேரம் தான் ஆகும். மாமாவால வேண்டுதல் முடிக்க முடியலங்கிற நல்ல செய்திய நாளைக்கு காலையில 8 மணிக்கு நீங்க வந்து சொன்னா நான் தப்பிப்பேன். நீங்க மட்டும் அப்படி சொல்லல, மெழுகுவத்தி முழுசும் கரைஞ்சு பட்டாசு திரையில பட்டு
இந்த குடிசை எரியும். அதோடு சேர்ந்து நானும் பஷ்பமாவேன். மொத்தமா சாம்பல் ஆயிடுவேன். என்ன ஸ்வேதா, எதுக்காக இந்த விஷயம் பறிச்ச? வேண்டாம் ஸ்வேதா. அப்போ நீங்க செஞ்சு கொடுத்த சத்தியத்துல உங்களுக்கே நம்பிக்கை இல்லல்ல? நடக்காதுன்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்ல ஸ்வேதா, நாங்க கண்டிப்பா பண்ணி முடிப்போம். அப்போ எதுக்கு என்ன தடுக்கிறீங்க? போங்க, இங்க இருந்து போய் சொன்னதை முடிச்சிட்டு வாங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். கண்டிப்பா நல்ல செய்தியோட தான் வருவோம் ஸ்வேதா. நிச்சயமா நீ சேர்ல இருந்து நல்ல செய்தியோட நல்லபடியா தான் எழுந்து வருவ. நாங்க பாத்துக்கிறோம். श्री महाराज्ञेर्मावं श्रीमत्सिंहासनेश्वरेर्मावं चिदाग्निकुण्डसम्भूताय नमावं देवकार्यसमुदिताय नमावं उद्यद्भानुसहस्राभाय नमावं चतुर्भावसमन्विताय नमावं रागस्वरूपपाषाढ्याय नमावं कोदण्डारां कुशोज्ज्वलाय नमावं मनोरूपेक्षुकोदण्डाय नमावं. அதான் முத்து மாமாக்கு குழந்தை யாருன்னு தெரிய வரப்ப அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு அன்னைக்கு பணிக்கர் சொன்னாரு. ஆனா அப்படி எதுவும் நடந்துராம மாமாவை நீதான் காப்பாத்தணும். மாமா குழந்தை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமா வேண்டியதுல நிறைவேற்றிட்டு திரும்பி வரணும். சாமி, அப்பா கிட்ட எவ்வளவு தடவை வேண்டாம் வேண்டாம் தடுத்து பார்த்துட்டேன். வாரிசு யாருன்னு தெரிஞ்சுக்கிற இந்த வேண்டுதல் நிறைவேறக்கூடாதுன்னு வேண்டினா அப்பாக்கு ஏதோ ஆயிடும்னு பயமா இருக்கு. நான் யாரு என்னன்னு தெரியறது கூட எனக்கு முக்கியம் இல்ல. எங்க அப்பா எப்படியாவது உயிரோடு திரும்பி வரணும், அதான் எனக்கு முக்கியம். நீ தான் என் அப்பாவை காப்பாத்தணும். மாமா, இப்படியே விட்டா எதையும் தடுக்க முடியாது. இப்ப என்ன பண்றது? வருது, கொஞ்சம் பொறுமையா இருந்து நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? கிளம்புங்க. சரி. ஐயா, யாத்திரையை ஆரம்பிச்சிடலாங்களா? சரிங்க சார். சரி. அப்புறம் முத்தரசு போலாமா? ஏரிக்கார அம்மன் கோயில்ல இந்த பூஜை பொருள் எல்லாம் கொடுத்து அமிச்சிட்டியாடா? எல்லாம் கொடுத்து விட்டாச்சுக்கா. அங்க எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. வெரி குட், வெரி குட். அக்கா வாழை மரம் கட்ட சொன்னாங்க, நான் போய் கட்டிட்டு வந்துட்டேன்.
இங்க வா. என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்து முடியுங்கய்யா. அங்க பாருங்க. புரியுது. இந்த நூலை இழுத்தா டீசல் கொட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நெருப்பு வச்சிடலாம். ஆமாங்க. ம். என்ன மாமா, நீங்க ஏதாவது பண்ணி அண்ணனோட பயணத்தை தடுப்பீங்கன்னு பார்த்தா தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை ஆக போகுது. அண்ணனோட உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? ஸ்வேதா என்ன சொன்னாங்கிறத மறந்துட்டியா? எத்தனை பலி விழுந்தாலும் இந்த வேண்டுதலை தடுத்தாகணும். அதுக்காக அண்ணனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? பேசாம வா. இப்ப நம்ம வைக்க போற நெருப்புல வண்டி வெடிச்சு செதறும். ஆனா முத்தரசை கீழே விழுந்து அடிபடுவானே தவிர உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. என்ன? ஏன்னா வண்டிக்கு முத்தரசனுக்கும் பெரிய கேப் இருக்கு. ஏன்? முத்தரசன் உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. மாமா, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு முடிவெடுங்க மாமா. ஏதாவது பிரச்சனை எடுப்போது. இந்த பாரு மாப்ள, நம்ம குடும்பத்துல மிகப்பெரிய பிரச்சனை வராம இருக்கணும்னா இதை நாம பண்ணித்தான் ஆகணும். முத்தரசன் உயிருக்கு எந்தவித ஆபத்தும் வராது. நீ பேசாம வா. என்னாச்சு நீ? தெரியல, என்னமோ சுரீர்னு குத்திடுச்சு. முள்ளன்னு நினைக்கிறேன். நீ போ, நான் எடுத்து போட்டு வரேன்.